திருமணம் முடிச்சவன் செஞ்சா கல்லால் அடிச்சு கொள்ளணும், திருமணம் முடிக்காதவன் செஞ்சா 100 கசையடி ஆளுக்கு போட்டு வெளுக்கணும். இப்ப காரூன் வந்து கேட்டானாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், நீங்களும் இந்த குற்றத்தை செஞ்சா அல்லாஹ் காப்பாத்தணும், உங்களுக்கும் அதே தண்டனையா? மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களா, எனக்கு அதே தண்டனை தான். சொன்னானா, நீங்க ஒரு பெண்ணோட தவறா நடந்துட்டீங்க, அந்த பெண்ணு ஒரு குழந்தையும் பெற்றெடுத்திருக்கிறா. சுப்ஹானல்லாஹ். மூசா அலைஹிஸ்ஸலாம் யாரோட கொஞ்சம் பார்த்து விளையாடணும். நாம பெரிய பணக்காராக்களோட விளையாடுறது எல்லாம் வேற, அல்லாஹ்வோட உள்ள மக்கள் இருக்கிறாங்களே, ஈமானோட உள்ள மக்கள் இருக்கிறாங்களே, கையேந்தினா துவா கபூலாற மக்கள் இருக்கிறாங்களே, இவங்களுக்கு அநியாயம் செய்ய போனா அல்லாஹ் உடனே அழிச்சு போட்டுருவான். அல்லாஹ் உடனே அழிப்பான். அவங்க எல்லாம் அல்லாஹ்வோட பவரை கையில வச்சிருக்கிறார்கள், அல்லாஹ்வோட உதவியை கையில வச்சிருக்கிறார்கள். அவங்களோட விளையாட போறாது, மார்க்கத்தில் விளையாட போறாது. எங்களால மார்க்கத்துக்கு பங்களிப்பு செய்யலாதா, கை கட்டி பார்த்துட்டு இருக்கணும். செய்யறவனையும் போய் தடுக்கப்படாது. ஒரே இவருக்கு பள்ளி தானே, இவருக்கு பொஞ்சாதி உள்ள இல்லையா, ஒரே இவருக்கு அங்கேயும் இங்கேயும் சமூகம் அலைகிறாரு, கொஞ்சம் உழைக்கிற இல்லையா, 4 கறிப்புளி வாங்கி நல்லா தின்ற இல்லையா, கொஞ்சம் பொண்டாட்டி பிள்ளையில கூட்டிட்டு ஒரு ட்ரிப் கொண்டு போற இல்லையா, இது உங்களுக்கு தேவையில்லாத வேலை. அவன் அல்லாஹ்வுக்காக வாழ்றான் உலகத்துல, அல்லாஹ் அவனை வாழ வைப்பான். நாங்க கண்ணால பாக்குறோம் எத்தனையோ பேர், ஒரு ரூபா சல்லி இல்ல ஹஜ்ஜிக்கு போறான், ஒரு ரூபா சல்லி இல்ல அல்லாஹ்வுடைய பாதையில் அமெரிக்காவுக்கு போறான், ஒரு ரூபா சல்லி இல்ல முழு உலகமும் போறான். இஸ்மாயில் ஹஸ்ரத் ரஹிமஹுல்லாஹ் 72 நாட்டுக்கு போனாங்க அல்லாஹ்வுடைய பாதையில். 72 நாடு. ஸ்ரீலங்கால யாரும் போயிருக்க மாட்டாங்க. 72 நாடு. அவர வியாபாரம் என்ன தெரியுமா? என்ன வியாபாரம்? கரிஞ்சீரக உருண்டை, இதான் அவர தொழில். நம்புவீங்களா? இதெல்லாம் கண்ணால கண்டது. இதெல்லாம் கேளுங்க. ரஷாதியா கொழும்பு மர்கஸ் ஓதினாக்கள்கிட்ட கேளுங்க, நாவலபிட்டி ஆஷ்மியால ஓதினாக்கள்கிட்ட கேளுங்க, இனாமுல் ஹசன் அட்டுலுகம மதரசால போய் கேளுங்க, குர்நாகல் மெல்சிரிபுர மதரசால போய் கேளுங்க. இதெல்லாம் அவர் உருவாக்கின மதரசா. எந்த மதரசாக்கு நான் தான் பிரின்சிபல் பேர் எடுக்கல, போய் சேர்ந்துட்டார். எவ்வளவு இஹ்லாஸ் இருக்கும் மதரசா. சுப்ஹானல்லாஹ். நடக்குது பெரிய பெரிய மதரசாக்கள். எல்லாத்துக்கும் நன்மை போகுமா இல்லையா? அல்லாஹ்வுடைய மக்கள் நம்ம கண்ணுக்கு முன்னால வாழ்ந்தவங்க. இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களாம், சரி அந்த பொம்பளைய கொஞ்சம் கூட்டிட்டு வாவே, யாருன்னு பாப்போம். இப்போ ஒரு பொம்பளை வாரா, கையில ஒரு புள்ளையும் தூக்கிக்கிட்டு விறுவிறுன்னு வாரா. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒன்றும் சொல்லல, ஒரு பார்வை தான் பார்த்தாங்களாம். யாருன்னு பார்க்கணுமே, நீ நான் தான் வாப்பான்றான், விபச்சாரம் செஞ்சேன்றான். பார்த்ததான் பார்வை, அந்த பொம்பளை கிடு 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 நடுங்க ஆரம்பிச்சுட்டான். நடுங்குது பாலுக்கு. மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தா மலக்குல் மௌத்தே நடுங்குறார். பொம்பளை எல்லாம் ஏமாத்துறோம், நடுங்குறா. சொன்னாவா, அல்லாஹ்வுடைய நபியே, அல்லாஹ்வுக்காக என்ன மன்னிச்சிருங்க, அல்லாஹ்வுக்காக என்ன மன்னிச்சிருங்க. இந்த பாவி, இந்த காரூன் இருக்கானே, இவன் தான் எனக்கு சல்லி எல்லாம் தந்து உங்களுக்கு எதிரா பேச சொன்னா, நானும் பணத்தை கண்டத்தோட வாயை பொளந்து வந்துட்டேன். உங்களை பார்த்தத்தோட எனக்கு ஒன்றுமே ஓடுதில்லை, அல்லாஹ்வுக்காக என்ன மன்னிங்க.